So the first feedback was from my father. வேலையை விட்டு நீ சோப் செய்ய போறியாமா அப்படின்றது தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி. Packaging is like 100% environmental friendly, and we are vegan and non-animal cruelty, so we do not test products on animals, so it's completely vegan. And including our packages, so இது எல்லாம் பார்த்தீங்கன்னா handmade products, கைத்தொழில் பண்றவங்க பண்ண இதுதான், including the ink what is printed over there. It's like completely environmental friendly. எண்ணம் போல் வாழ்க்கை சக்ஸஸ் ஸ்டோரி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணன். பொதுவாகவே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னால் மேபிலைன், செஃபோரா, லோரியல் இப்படின்னு பல இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் தான் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இது ஒரு ஸ்டீரியோ டைப். இந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற மாதிரி ஒரு இந்தியன் ப்ராடக்ட் உலகத்தில் பல பேரால் பயன்படுத்தப்படுது. இப்படி ஒரு பிராண்டை உருவாக்குன சாதனை பெண்மணி ஜான்சி ராணி வேதாச்சலம் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Hi, this is Jansi here. I'm the founder of Dior Skincare, which has one of the kind facial soaps. ஜியோர் துவக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜான்சி ராணி வேதாச்சலம்ங்கிறவங்க யார், உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேசிக்காக நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான், நார்த் மெட்ராஸ், பெரம்பூர் தான் என்னோட நேட்டிவ், பார்ன் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே. ஸோ நான் படித்தது லூட்ஸ், இட் இஸ் ஆக்சுவலி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அண்ட் தென் WCCயில் கிராஜுவேஷன் முடித்தேன். Dior ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஐடி, மைக்ரோசாஃப்ட், வேர்ல்ட் பேங்க், IBRD அண்ட் HCL இன்னும் சில கார்பரேஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜியோங்கிற பிராண்ட் உருவாகிறதுக்கான காரணம் என்ன, அதோட துவக்கப்புள்ளி என்னவா இருந்துச்சு? ஸோ த சோல் பர்பஸ் ஆஃப் ஸ்டார்டிங் Dior ஸ்கின் கேர் வந்து personally it affected, I was affected by a lot of skin issues. For example, chicken pox. எனக்கு பர்சனலாக சிக்கன் பாக்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஃபேஸில் நிறைய ஸ்கார்ஸ் அன்அவாய்டபுள் ஆச்சு. ஸோ இது எனக்குன்னு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்தது. என் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருந்தது. ஸோ என்னோட ஃபேஸ் கிளியர் ஆகிறத பார்த்து லைக் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி நீ கிளியர் பண்ண அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் கிவிங் அட்வைஸ் டு அதர் பீப்புள் and I started doing those formulations. அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அவங்க நோட்டீஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் இன்னொருத்தவங்களை போய் சேர்ந்தது. அவங்க வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. ஸ்லோலி வந்து இது ஐடியிலேருந்து எனக்கு அப்படியே ஸ்கின் கேருக்கு டீவியேட் ஆச்சு. ஸோ இது இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் வந்து பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ லைக் இது இவங்களுக்கு சரியாச்சு, அவங்க எனக்கு நீ கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். பொதுவாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறனாலே பல தடைகள் வரும். அப்படி நீங்கள் என்னென்ன தடைகள்லாம் சந்திச்சிங்க, அதில் உங்களுக்கு மிக கடினமானது எது? ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் நிறைய இஷ்யூஸ் அண்ட் டிமோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது நான் வந்து என்னோடய ஜாப் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது த ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் வாஸ் இன் தட் பாசிட்டிவ். ஸோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து லைக் அவங்களுக்கே எப்பவுமே ஒரு ஐடி கம்பெனியில் பொண்ணு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. ப்ளஸ் மந்த்லி சேலரி எஃபெக்ட் ஆகும். அதே லைக் அகெயின் மை ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ இட் வாஸ் ஆல் பீப்புள் வெரன்ட் வெல்கமிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வாஸ் ஃப்ரம் மை ஃபாதர். ஸோ அவர் என்ன நினச்சாருன்னா, ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஹிஸ் ரியாக்ஷன். ஸோ மைக்ரோசாஃப்டில் வேலையை விட்டு நீ சோப் செய்ய போறியாமா அப்படின்றது தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி. ஸோ அது மற்றவங்களுக்கு கேட்கும் போது வந்து இட் வாஸ் வெரி ஃபனி ஃபார் வென் ஐ எக்ஸ்பிளைன்ட் இட் டு பீப்புள். ஸோ தே ஆஸ்க் லைக் யூ ஆர் கோனா லீவ், ஒரு ஹை பேயிங் சேலரி நீ விட்டுட்டு இதை நீ பண்ணணுமான்னு கேட்டாங்க. டெஸ்பைட் பேரண்டல் ஸ்கெப்டிசிசம் ஐ வாஸ் ஏபிள் டு குவிட் மை ஜாப். பட் பிஃபோர் குவிட்டிங் ஐ வாஸ் லைக் ஃபினான்ஷியலி ரெடி. ஏன்னா நான் லோன் எடுக்கிறது, பிஸ்னஸ் செட்டப் பண்ணோம், எல்லாமே வந்து லைக் தேவர் லைக் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் மீ. பட் ஐ டுக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். ஸோ அந்த ஒரு தைரியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள். அண்ட்
people who wanted to start their business. So there will be a lot of issues and struggles financially, and ஒரு லைக் தனியாக இப்படி பண்ணணுமா, மந்த்லி சேலரி கிடைக்கிறத விட்டுட்டு இப்படி ஒரு ஃபீல்டுக்கு வரணுமான்றது எனக்கும் இருந்தது தான். லாட் ஆஃப் ஃபியர் இருந்தது. லைக் அந்த ஒரு 3-6 மாதம் வந்து ஓகே நம்ம திரும்ப போயிடலாமா அப்படின்ற ஒரு எப்பவுமே ஒரு இது இருக்கும். இன்க்ளூடிங் மை பிரதர் யூஸ் டு டீச் மீ, நீங்கள் திருப்பி யூஎஸ்கே போயிடுங்க சிவாஜின்ற ஒரு டயலாக்லாம் இருந்தது. பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபியரையும் தாண்டி யூ ஷுட் கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட். பர்சனல் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் மிஸ்டர் வேதாச்சலம், he used to work in Indian Army, Ministry of Defense. அவர் வந்து சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருந்தார். லைக் சயின்டிஸ்ட் மாதிரி. வீட்டில் எப்பவுமே லைக் மிலிட்ரி ரூல் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ வேலையை விடுறதுக்கு முன்னாடி எனக்கு 2 ஆஃபர் இருந்தது. ஒன்று வந்து கூகுளில், இன்னொன்று ஆப்பிளில். ஸோ 2 ஆஃபருமே வந்து லைக் யோசிச்சுட்டு இருந்தோம் எது எடுக்கலான்னு. ஸோ ஹீ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ஸோ பொண்ணு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் கெரியரில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து லைக் இப்போ நாங்கள் தான் சூஸ் பண்ணோம் எது 2 தெரியாமல். ஹீ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் போயிட்டு இது 2மே நான் ப்ரொசீட் பண்ண போகிறதில்ல, இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டு சோப் செய்ய போகிறேன்னு சொன்னதில் he was like really disappointed. But then I took a leap of faith. I wanted to establish myself. So இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே இருக்கிறது தான். ரெகுலராக ஒரு ஹை பேயிங் சேலரி கிடைக்குது, நமக்கு மாதம் மாதம் இருக்கிற செலவு எல்லாத்தையும் மீறி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுமான்ற ஒரு குவெஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். சில பேர் ஃபோட்டோகிராஃபியில் நல்லா இருப்பாங்க, சில பேர் ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அந்த ஒரு சேலரி கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றதுனால அந்த ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நோ மேட்டர் வாட் த கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ், எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறதுல தப்பு இல்லை. அது நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா அந்த ஒரு எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ ஐ டுக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். முன்னாடி அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யுவர் சேவிங்ஸ் அண்ட் அதுக்கு லோனோ இல்லை எதுவும் யூ ஹாவ் டு ஹாவ் அ பெட்டர் ஃபவுண்டேஷன் ஃபார் இட். ஒரு ஆண்டர்ப்ரனராக உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் என்னென்ன முன்னெடுத்திருக்கீங்க? So, Jyor, in term of women empowerment, 80% of our workforce pathina completely women, including me. Particularly, நான் இங்கே திரும்ப வந்தபோது I was like very focused in providing opportunity to women who are struggling. For example, widowers and divorcees, people who are like not educated that much. ஏன்னா வந்து they can be trained and அந்த ஒரு helping tendency இருக்கணுன்றதுக்காகவே கண்டிப்பாக 80% என்னோட ஒர்க் ஃபோர்ஸ் விமனாக இருக்கணும்ட்டு we recruited those type of women who are struggling with their day-to-day earnings, including in this pandemic. மற்ற companies or மற்ற brands, when they were struggling to stay afloat, we were able to thrive. எங்களோட sales has increased almost 40% in this pandemic. Hi, this is Sai Prashant from Jio Skincare Studio. நான் and then எங்கள் டீமோட ஒர்க் என்னன்னா வந்து ஆடிட்டிங் and then லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்ஸை வந்து கேர் பண்ணுறது தான். and then இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது சேஃப்டி and then டெலிவரிக்கு. இந்த 2 ஃபேக்டர்ஸையும் நாங்கள் ஆக்சுவலாக என்ஷூர் பண்ணுறோம் பை சானிடேஷன் and then டெலிவரிங் வந்து ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி பார்க்குறோம். ஸோ வாட் வி தாட் இஸ், சரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்ட்டு எங்களோட ஆன்லைன் டீம், இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ சில பெண்களால் வந்து அவங்க குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு தனியாக விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தது. ஸோ அந்த மாதிரி பெண்களாக பார்த்து வி ரெக்ரூட்டட் தெம் ஃபார் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். எங்கள் இன்ஸ்டாகிராமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு என்ன குவைரிஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிரும். ஸோ தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி அபவுட் அவர் இன்ஸ்டாகிராம் டீம். நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறீங்க, அதில் தனித்துவமான விஷயம் என்ன இருக்குது? So when it comes to Jyor, எங்களோட ஸ்டார் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸி ஃபேஷியல் சோப்ஸ் அண்ட் விக்வா ஃபேஷியல் சோப்ஸ். ஸோ ஃபேஷியல் சோப்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை புதுசாக இந்தியா கொண்டு வந்தோம். அண்ட் எங்களோட பேக்கேஜிங் இஸ் லைக் 100% என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அண்ட் வி ஆர் வீகன் அண்ட் நான் அனிமல் cruelty. So we do not test products on animals. So it's completely vegan and including our packages. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், கைத்தொழில் பண்ணுறவங்க பண்ண இதுதான். இன்க்ளூடிங் த இங்க் வாட் இஸ் பிரிண்டட் ஓவர் தேர், இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாக்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர் அவுட்டர் இது கார்ட்போர்ட் பாக்ஸ். இது பண்ணுறது எல்லாமே வந்து கையால் பண்ணவங்க தான். ஸோ இது வந்து நாங்கள் வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணுறது இல்லை, இது எல்லாமே வந்து லோக்கல் கைத்தொழில் பண்ணுறவங்க. திஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி டீக்ரேடபிள்
திஸ் இஸ் வெரி மச் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த ஒரு பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுறோன்ட்டு இதுலேருந்து வர துகள்கள் இல்லை எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிற ப்ராடக்ட்ஸ் வேஸ்டேஜ் எல்லாமே நாங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணுவோம். திரும்ப கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணுறது தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸே. ஸோ தட் இஸ் லைக் த விஷன் அண்ட் த விஷன் ஆஃப் GR மெயின்லி. உங்கள் சாதனைகளுக்கு பல அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு. அதில் மிக முக்கியமானதாக நீங்கள் எதை கருதுறீங்க? So recognition wise, we as a brand, we have received recently a lot of recognition, including Forbes and CNBC. ஒரு நாள் காலையில we got a news saying like an article has been published. அவங்க Forbes வந்து they asked us to speak about a brand and things like that. So அந்த அளவுக்கு ஒரு reach recognition கிடைச்சது காரணமே customer support தான். The feedbacks that they have gave, அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன், ஒரு பெரிய அவார்ட்னே சொல்லலாம். மக்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டும் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கும் தான் வாஸ் அ பிக்கஸ்ட் ரெக்கக்னிஷன். ஸோ நீங்கள் எங்கள் அஃபிஷியல் பேஜ்லேயே பார்க்கலாம், வி வுட் ஹவ் போஸ்டட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர். ஸோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக வந்து லைக் அப்படியே படையான மாதிரி அவ்வளோ பிம்பிள் இருக்கும். அவருக்கு வித்தின் 3 weeks வந்து he was able to give a very clear skin. அவர் ஃபேஸே வந்து நாங்கள் எங்கள் வெப்பேஜ்லையும் போட்டிருப்போம், GR அஃபிஷியலும் போட்டிருப்போம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்ட்டு. தி கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் ஹீ கேவ், ஸோ லிட்ரலி ஐ கேவ் மை மொபைல் நம்பர் டு ஹிம். ஹீ கால் மீ அண்ட் ஹீ said told things that he was like so happy. இது என் வாழ்க்கையே சேஞ்ச் ஆச்சுன்னு. he was a North Indian, so that was my biggest award, or I can say the biggest recognition that was like really big for us. தொழில்நுட்ப வல்லுனர் டு தொழிலதிபர், இந்த டிரான்சிஷன்லேயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? From an IT engineer or like a cloud perspective to an entrepreneur, and ஒரு major thing is like being an entrepreneur, நமக்காக நம்ம வேலை செய்கிறோன்ற ஒரு biggest satisfaction இருந்தது. Like even though working for like world's biggest corporations like Microsoft or Visa and things like that, எப்பவுமே அந்த ஒரு மிஷன் ஃபேக்டர் தான் இருக்கும். 9 to 6 ஜாப், சில சமயம் 4 மணி வரல வேலை செஞ்சிருந்தா கூட அந்த ஒரு இதில் வந்து நமக்காக வேலை செய்கிறோம். என்னதான் வந்து நைட் அண்ட் டே உழைச்சாலும் எண்ட் ஆஃப் தி டே இது நம்ம கம்பெனி, நம்ம பிராண்டுக்காக உழைக்கிறோன்ற அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அண்ட் என்னதான் இருந்தாலும் பெரிய கார்பரேஷனில் ஒர்க் பண்ணாலும் சரி, சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறோமே தவிர, when you start your own company or being an entrepreneur, the only thing is the freedom gives you and it motivates you to do more. So that is the biggest satisfaction that you can get, and it self motivates you, and end of the day and ஒரு feel, இங்க நான் தான் பாஸ், இது என் கம்பெனி, இதனால மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும், மற்றவங்கள எவ்வளோ வளர்த்து விட முடியுன்ற அந்த ஒரு மேஜர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வாட் keeps me going. So that is my biggest achievement, or I can say that is what is the happiest moment from an IT engineer to being an entrepreneur. Hi everyone, my name is Satsa and I'm from Nagaland. I started here working as a packing team, and now I've been promoted as a packing team supervisor, and I also do the quality checkup, and I'm happy to work here and I love this environment very much. Thanks to GR Skincare. ஒரு தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? My piece of advice or my personal takeaway for you guys would be like, எவ்வளோ டிமோட்டிவேஷன் வந்தாலும் இல்லை எவ்வளோ பேர் இது முடியாது அப்படி சொன்னாலும், please do take a leap of faith, try it out. So just take this, like be it financial or age factor or whatever it is, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்க, அந்த ஒரு தைரியத்தை வளர்த்துக்கோங்க. that will be very advantageous for you. Improve your skill set, like if you're not good at something, அதை improve பண்ணிட்டு அதில் focus பண்ணுங்க. So life would be like really good for you, and thank you Success Story Tamil for providing me this opportunity so that I was able to give away my point of view to you guys. Thank you so much guys, thank you very much. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதுபோல் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட சாதனையாளர்கள் யாராச்சும் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் வட்டாரத்தில் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சக்ஸஸ் ஸ்டோரி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.